உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். சரியா? சரி. தொழில் எப்படி இருக்கு? கொஞ்சம் மந்தமா இருக்கு. அதனால நல்லா இருக்கு. அது நேரத்தின் விதியால தவிர வேற ஒன்றும் இல்லை. சரியா? மறுபடியும் மாற்றம் இருக்கும். அமைச்சு கொடுத்துருவேன். வையாசிக்கு மேல ஆடி 30க்குள்ள இன்னொரு இடம் ஒன்று வரும். அமைத்துக்கலாமா? தொழில் இன்னொன்று அமையும். அமைச்சுக்கலாமா? கால விழுந்துட்டு வா. வேற என்ன கேக்குற? வேற என்ன ஒரு பணம் தரணும் சாமி, தரவே மாட்டீங்கன்னா. சாப்பாடு போட்டு காசு தான் 3 மாசமா போட்டு 75,000 தரணும், தர மாட்டீங்கன்னா. 35 ரூபா வந்துடும். 35 வந்துடும். ஆமா. சரி, மீதி பணத்தை நீ வந்து பாரு. அதுக்கப்புறம் நான் அதை வாங்கி கொடுத்துறேன். கவலைப்பட வேண்டாம். சரியா? இந்த கனியை கொண்டு போய் தொழில் ஸ்தானத்துல வைத்துக்கோ. விபூதியை பூசிக்கிட்டு அவனிடம் அதை கேளு. அமைச்சு கொடுத்துருவேன், ஜெயித்து கொடுத்துருவேன். கவலைப்பட வேண்டாம். நீ என்ன கேக்குற? புரியல. நல்லா இருக்கானா? இப்படியே இருக்கிறான். அதனுடைய உள்நோக்கம் என்ன என்று நான் அறிவேன். உங்களுக்கு தெரியறது இல்ல. மாத்தி அமைப்பேன். சரியா? காலம் பொறுத்திரு. உனக்கு சாதகமா நான் அமைப்பேன். சாமி, வீடு வேணும் சாமி. புரியல. வீடு அடுத்த குறியில பேசுவோம். அப்படியா? சரி. நான் உன்னை கூப்பிட்டதே அவளுக்காக. அப்படி சாமி.